வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வீடியோ கேம்ஸ் என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் வீடியோ கேம்ஸ் நம்மளால விளையாடாம இருக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட வீடியோ கேம்ஸ் நம்ம வாழ்க்கையில அவ்வளவு ஒன்றி போயிருக்கு. அதை பத்தின 12 டக்கரான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக. சியா ஓஃபெங் சைனாவை சேர்ந்த இவனுக்கு 23 வயசுங்க. வேலை கூட போகாம வீடியோ கேம்ஸ்ல அடிக்டா இருந்திருக்கான். அவங்க அப்பா கடுப்பாயி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹேக்கரை ஹையர் பண்ணி, என் பையன் எந்த வீடியோ கேம் விளையாண்டாலும் நீயும் அதை ஹேக் பண்ணி அவனை தோக்கடிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவனும் அந்த வேலையை கரெக்டா பார்த்திருக்கான். இதுக்காக பல லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த பையன் தான் அப்பா தான் இதெல்லாம் பண்றாருன்னு தெரிஞ்சு வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் போயா அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். அவங்க அப்பா பல லட்சம் செலவு பண்ணது வேஸ்ட். 1991 கண்டுபிடிக்கப்பட்ட பேட்டில் டோட்ஸ் அப்படின்ற கேம் தாங்க உலகத்திலேயே மிக டஃபஸ்ட் கேமா. எவ்வளவு பெரிய கேமர்ஸ் எல்லாம் கூட பெட்டு கட்டி விளையாண்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தோத்துருக்காங்களாம். அதுல ஒரு லெவலை முடிக்கிறதுக்கு 50 நாள் தேவைப்படுமா. அந்த கேமை டவுன்லோட் பண்ணுங்க, என்னன்னு முடிச்சு விட்டுறலாம். அமெரிக்கால படிக்க வாங்கடா அப்படின்னு லைப்ரரி திறந்து கூப்பிட்டா ஒரு பையன் வரலையாம். அதனால 15% லைப்ரரியில மெம்பர்ஷிப் கார்டு இருந்தா வீடியோ கேம் உள்ள விளையாடலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களாம். வேற லெவல்ல கூட்டம் வந்திருக்கு. அப்பயும் ஒரு பையனும் படிக்கல, எல்லாம் வீடியோ கேம்ஸ் விளையாண்டுருக்கானுங்க. கோஸ்ட் பஸ்டர்ஸ் இந்த படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தை 2009 கேமா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த கேமுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த கேமை இன்னும் என்னெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவும் கொடுத்திருக்காங்க. கலைதாகோன்னு வந்துட்டாலே நாங்கெல்லாம் டிடி காசனோட வேலை பார்ப்போம். கோல்டன் ஐ 007 இந்த கேம் ரொம்ப டஃப்பான கேமுங்க. இந்த கேமை 9 பேர் கொண்ட குழு கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல மார்டின் ஹோலிஸை தவிர மத்த 8 பேருக்கும் கேமை பத்தி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்க டீமுக்கு ஒரு பேரும் இருக்குங்க, தி ஸ்கெலட்டன் டீம்னு வச்சிருக்காங்க. இதை பார்த்து மத்தவங்கலாம் இவ்வளவு ஜாலியா இது பண்றீங்க, ஏன் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு திட்டிருக்காங்க. அதை காது கொடுத்து கேட்கவே இல்லை. அந்த கேம் வேற லெவல்ல ஹிட்டுங்க. இப்பெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் தான். ஆண்டி பயோ இவரு பயங்கர கேம் அடிக்ட்டுங்க. 2004 இவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேரு எலைட். தான் பையனும் தன்ன மாதிரியே கேம்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1979 இருந்து வந்த கேம் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணி அந்த பையனை விளையாட வச்சிருக்காரு. பிகாஸ் ஃபியூச்சர்ல வர்ற கேம்ஸை அவன் சூப்பரா விளையாடணும் அப்படின்ட்டு. இந்த உலகத்திலேயே தன்ன மாதிரியே தான் பையனும் உருப்படாம போகணும்னு நினைச்ச ஒரே அப்பா. டோவினோ அப்படின்ற பிரான்ஸ் கம்பெனி கண்ணை மூடிக்கிட்டே விளையாடுற மாதிரி தி பிளைண்ட் லெஜெண்ட் அப்படின்ற கேமை கண்டுபிடிச்சாங்க. அதுல வர்ற ஹீரோக்கு கண்ணு போயிடுங்க, அவர் ஒய்ஃபை கடத்திட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த ஹீரோவா மாறி கண்ணை மூடிக்கிட்டே விளையாடணும் சவுண்டை வச்சு. இந்த கேம் விளையாண்டா கண்ணு கெட்டு போவாதுல, ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டே விளையாடலாம். பொதுவாகவே சின்ன பசங்க தான் வீடியோ கேம் விளையாண்டு கெட்டு போறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க. ஆனா 2010 என்டர்டைன்மெண்ட் சாஃப்ட்வேர் அசோசியேஷன் நடத்தின சர்வேல 30 வயசு ஆளுங்க தான் நிறைய வீடியோ கேம் விளையாடுறாங்களாம். என்கிட்ட அந்த சர்வேல கையெழுத்து வாங்கினாங்களா? வீடியோ கேம் ரொம்ப நாளா விளையாண்டுட்டு இருக்கவங்களுக்கு மூளை மழுங்கி மங்களா போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க. ஆனா ரோச்செஸ்டர் யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் வீடியோ கேம் விளையாடுற ஒருத்தருக்கு அவரோட கிரியேட்டிவ் பிரைன் சூப்பரா ஒர்க் ஆகும். அதாவது ஒரு கிரௌடுக்குள்ள போனா தன்னோட ஸ்பேஸ் எங்க அப்படிங்கிறது, அப்புறம் நேவிகேட் பண்றது, அது மாதிரி மல்டி டாஸ்கிங் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் புரியுது என்னோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இதுதானா. சவுத் கொரியால சின்ன குழந்தைங்கள்லாம் கேமுக்கு அடிக்டா இருக்காங்கன்னு அந்த கவர்மெண்ட் 2011 சிண்டர்லா அப்படின்ற ஒரு ரூலை கொண்டாந்தாங்க. அதாவது நைட்டு 12 இருந்து காலைல 6 வரைக்கும் யாரும் குழந்தைங்கள்லாம் கேம் விளையாடக்கூடாதுன்னு. ஆனா இந்த வாண்டுங்கள்லாம் என்ன பண்ணிருக்கு, ஃபேக் ஐடி, அடுத்தவங்களோட மெயில் ஐடி அதெல்லாம் யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க. கடுப்பான கவர்மெண்ட் அந்த சட்டமே வேணாம் போங்கடா அப்படின்ட்டாங்க. எல்லாம் விசப்பூச்சியா இருக்கு. சூப்பர் மாரியோ கேம் இந்த கேம் தான் ஃபர்ஸ்ட் படமா கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்காக டாம் ஹாங்க்ஸ் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அப்புறம் ப்ரொடியூசர் சைடு யோசிச்சிருக்காங்க, இவரை வச்சு படம் பண்ணா கல்லா கட்டாதே அப்படின்னு. ஆனா பின்னாடி வருத்தப்பட்டிருப்பீங்கல்ல. 1993 தான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல வீடியோ கேம் விளையாண்டிருக்காங்க. அந்த கேமோட நேம் டெட்ரிஸ். இந்த பிளாகா இறங்கும்ல அது. இங்க இருந்து சோயஸ் அப்படின்ற ஸ்பேஸ் ஷிப்ல இதை கொண்டு போயிருக்காங்க. அங்க அலெக்சாண்டர் செரப்ரோ அப்படின்றவர் இந்த கேமை விளையாண்டிருக்காரு. இந்த கேமை $1220 ஏலத்திலையும் கொடுத்திருக்காங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.